بسم الله الرحمن الرحيم. சரி, மிக அருமையாக சொன்னீங்க எதை பற்றி சிந்திக்கணும்னு. அப்படி அல்லாஹ் மார்க்க விஷயத்தை தான் அதிகமாக சிந்திக்கணும்னு சொன்னீங்க. சரி, சமீப காலமாக தான் இந்த ஃபெமினிசம், பெண் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. அப்போது ரசுல்லாவுடைய காலகட்டத்திலையுமே சஹாபிய பெண்மணிகள்லாம் இருக்க தான் செஞ்சாங்க. அவர்கள்லாம் கல்வி கற்றாங்களா? அதை பற்றிய சில விளக்க அறிவுகளை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இன்னும் ரசுல்லா அவங்க கல்வி கற்கிறதுக்கு ஏதாச்சும் தடை விதிச்சாங்களா அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். சரி சகோதரி, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்கள் கல்வி கற்பதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலை. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் சஹாபிய பெண்மணிகள் ரசூல்லாவிடத்தில் கல்வி கற்பதற்காகவோ இல்லது அவங்களுடைய கேள்விகளை கேட்பதற்காகவோ சென்றாங்க அப்படின்னா, ரசூல்லாவை சுற்றி முற்றிலும் சஹாபாக்களாக இருக்கிறாங்க, ஆண்களாக இருக்கிறாங்க. அந்த பெண்கள் ரசூல்லா இடத்துல போய் கேட்குறாங்க, நாங்கள் உங்கள் இடத்துல எங்களுடைய கேள்விகளை கேட்க வந்தாலோ கல்விகளை கற்க வந்தாலோ உங்களை சுற்றி ஆண்களாக இருக்காங்களே, எங்களுக்காக ஒரு நாளை நீங்கள் ஒதுக்குங்க, அந்த நாளில் நாங்கள் எங்களுடைய கேள்விகளை கேட்டு தெளிவடைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூல்லா ஒரு நாளை ஒதுக்கி அவங்களுக்கான பதில்களை சொல்கிறாங்க. அப்போ இப்போ சமீப காலமாக தான் இந்த ஃபெமினிசம், பெண் உரிமை அப்படிங்கிறத பற்றி பேசப்படுது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னாடியே பெண்களுக்கு கல்வி உரிமை உண்டு, பெண்கள் கல்வி கற்கணுங்கிறத நமக்கு ஆழமாக பதிய வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி கல்வி கற்க பெண்களுடைய நிலையானது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தவறான வழியில் செல்லக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு கல்வி கற்ற பெண்கள் நாங்கள் மூவ் ஆன் பண்ணுறோம், அடுத்த நிலைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற பேரில் தவறான பாதையில் போகிறாங்க. ஒரு சாரார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, நாங்கள் திருமணமே செஞ்சுக்க மாட்டோம், நாங்கள் இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண போகிறோம், இதுதான் எங்களுடைய உரிமையாக இருக்குது, நாங்கள் எங்கள் உரிமையை எடுத்துக்கிறோன்னு. இன்னொரு சாரார் நாங்கள் திருமணம் செஞ்சுக்க மாட்டோம், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்கள் திருமணம் செஞ்சுக்க மாட்டோம், ஆனால் என்ன ஒரு அந்நிய ஆணோட நாங்கள் வாழுவோம், அதுதான் லிவிங்கில் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சாராரும். இன்னொரு சாரார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு பெண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும், ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செஞ்சுக்கலானும், இந்த மாதிரி பெண்ணியம் பேசக்கூடியவர்களாகவும் சட்டம் பேசக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. இது யார் இப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா கல்வி கற்றவங்க தான் பேசுகிறாங்க. ஆனால் சஹாபிய பெண்மணிகள் அவங்க கற்ற கல்வியையும், அவங்களுக்கு எந்த தடையும் விதிக்கப்படலை, அவங்க கற்ற கல்வியும் சரி அவங்க படித்த மார்க்கத்தையும் சரி எப்படி பயன்படுத்துனாங்கன்னா, சரியான முறையில் தங்களும் தங்களுடைய குடும்பத்தினரும் தங்களுடைய சமுதாயமும் பயன்படக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய கல்வியை உபயோகப்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க யாருன்னு பார்த்தோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்களாக இருக்கிறாங்க. இவங்க வயதில் சிறியவங்களாக இருந்தாலும் அவங்க கல்வி அறிவில் சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்த காலங்கள் கம்மியாக இருந்தாலும் அவங்க கூட இருந்த நாட்களில் அதிகமான ஹதீஸ்கள் அவங்க இடத்துலேருந்து சேமித்து நமக்காக அறிவிச்சிருக்காங்க. சஹாபாக்களில் அதிகமான அளவு ஹதீஸ்களை அறிவித்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு பெண்மணியாக இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ஒரு படி அதிகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சஹாபாக்கள் இடத்துல அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டுச்சு இந்த மார்க்க விஷயத்தில் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இடத்துல தான் தெளிவு பெறக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு அடுத்தபடியாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இடத்துல தெளிவுபடக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்காங்க. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்களாகிய எங்களுடைய ஹதீஸ்களில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நாங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இடத்துல தான் போவோம், நாங்கள் அது வரைக்கும் இல்லாத ஒரு அளவு ஒரு அறிவை அவங்க சொல்கிற கருத்துக்கள் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கோம், இது வரைக்கும் ஒரு புதியதொரு கருத்தை அவங்க இடத்துலேருந்து நாங்கள் பெறாமல் இருந்ததே கிடையாது அப்படின்னு அறிவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இன்னும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க தான். இவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உதைபியா உடன்படிக்கையின் போது அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடன்படிக்கையெல்லாம் முடிஞ்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, நபி தோழர்கள் இடத்துல உங்களுடைய முடிகளை மலித்துட்டு குர்பானி பிராணிகளை அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடன்படிக்கையில் கவலையில் இருந்த சஹாபாக்கள் என்ன பண்ணிடுறாங்க, ரசூல்லா சொல்கிறத செய்யாமல் அமைதியாக அப்படியே சோகத்திலே உட்காந்துருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை சொல்கிறாங்க. அவங்க செய்யாததோட அந்த திருப்தி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, உம்மு சலமா ரலியிட போகிறாங்க. போய் சொல்கிறாங்க, அங்கே நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. உம்மு சலமா ரலி அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரசூல்லா சொன்ன உடனே ரசூல்லாவுக்கு சொல்கிறாங்க,
யா நபி அல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, அத்துஹிப்பு தாலிக்க, அவங்க இதை செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உஹ்ரிஸ், நீங்கள் வெளியேறுங்க. லா துகல்லிம், பேசாதீங்க. அஹத மின்கும், எந்த ஒருவரிடமும் நீங்கள் பேசாதீங்க. ஹத்தா கன்ஹரு தாலிக்க, அதை அவங்க அறுத்து பலியிடுற வரைக்கும் நீங்கள் எந்த ஒருவரிடமும் பேசாதீங்கன்னு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. ரசூல்லா அதே மாதிரி போகிறாங்க. போய் சஹாபாக்கள் யார் இடத்துலையும் பேசாமல் அவங்க சொன்ன மாதிரி அவங்கள முடிய மலிச்சுக்கிட்டு அவங்க குர்பானி பிராணிகளை பலி கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போ ரசூல்லா செய்கிறத பார்த்துட்டு சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, முந்தி கொண்டு செல்கிறாங்க. ஒருத்தவங்களும் அடித்து பிடிச்சிட்டு முந்தி கொண்டுட்டு சென்று அவங்களுடைய முடிகளை மலிக்கிறதும் பிராணிகளை பலி கொடுக்கறதுமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அவங்க அடித்து பிடிச்சிட்டு செல்றதுல எங்கே நாங்கள் செத்துருவோமோ அப்படின்ற அளவுக்கு அடித்து பிடிச்சிட்டு செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு உம்மத்தையே வழிநடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்மணி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கல்வி அறிவானது, அந்த கல்வியோடைய ஆர்வமானது எந்த ஒரு ஆழமான அளவுக்கு இருக்கணுங்கிறத நம்ம வந்துட்டு இதில் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்வி கற்பதற்கு, பெண்கள் கல்வி கற்பதற்கு எந்த ஒரு தடையும் விதிக்கலை. அவங்க அதிகமான அளவு ஆர்வமூட்டக்கூடியவங்களாக தான் இருந்திருக்காங்க. சரிங்க சகோதரி, அழகிய முறையில் சஹாபிய பெண்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அப்போ நமக்கு 1400 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சஹாபிய பெண்களும் அவங்க கற்ற கல்வியை அழகிய முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ நம்மளும் அதுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்யும்போது எது கிடைத்தால் அனைத்துமே நமக்கு கிடைத்து விடக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் சகோதரி. சகோதரி மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க. எது கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு அனைத்தும் கிடைத்து விடக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரண ஒரு மனிதனானவன் தன்னுடைய இறைவனிடத்தில் எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கான். பிரார்த்தனை மூலியமாக தன்னுடைய இறைவனிடத்தில் எல்லாத்தையும் கேட்குறான். தன்னுடைய ஆரோக்கியத்தை கேட்குறான், தன்னுடைய வியாபாரத்தில் வந்து லாபம் வேணும்னு கேட்குறான், இன்னும் தனக்கு அழகாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், எனக்கு நிம்மதி வேணும்னு கேட்குறான். இப்படி எல்லா விஷயத்தையுமே தன்னுடைய இறைவனிடத்தில் ஒரு மனிதனானவன் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கல்வியை ஒரு மனிதன் வந்து பிரார்த்தனை செஞ்சு கேட்குறானான்னு கேட்டால் சில குறிப்பிட்ட நேரங்களில் மட்டும் தான் கேட்கக்கூடியவனாக இருக்கான். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் வரும்போதோ அல்லது அவனுக்கு ஒரு ரிசல்ட் நேரம் வரும்போதோ அப்படிங்கும் போது தான் வந்து கல்வியை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கல்வி அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலே நமக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வியாபாரத்தில் லாபம் வேணும்னு பிரார்த்தனை செய்கிறான். அந்த இடத்துல அவன் கல்வியை கேட்டிருந்தான் அப்படின்னா அந்த கல்வியின் மூலமாக தான் அவன் என்ன பண்ணுவான், அந்த வியாபாரத்தில் எந்த அளவுக்கு நமக்கு லாபம் வரும், நம்ம எது பண்ணால் நமக்கு அதிகமாக லாபம் வரும், எது பண்ணால் நம்ம நஷ்டம் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வியை பயன்படுத்தி தான் அவனால் சிந்தித்து செயல்பட முடியும். அப்போது அந்த கல்வி அவனிடம் இருந்தால் தான் அந்த வியாபாரத்தில் அவனால் லாபத்தை வந்து பெற முடியும். அப்போது அடிப்படையாக என்ன இருக்குது, இந்த கல்வியானது தான் இருக்குது. இன்னும் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு கல்வி அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இதெல்லாம் சாப்பிட்டா நம்முடைய உடல் வந்து பலகீனம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வி அறிவின் மூலமா சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ ஒரு மனிதனுக்கு அடிப்படையா என்ன வேணும், கல்விங்கிறது வந்துட்டாலே அவனுக்கு தேவையான ஆரோக்கியம் அவனுக்கு கிடைச்சிரும், அவனுக்கு தேவையான வியாபாரத்துல லாபம் அவனுக்கு கிடைச்சிரும், இப்படி அவனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் இந்த கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவமானது அப்படின்னா, அல்லாஹ் வந்து ஆதமுடைய அவர்களை படைச்சி உடனே வந்து வானவர்களை வந்து சஜிதா செய்ய சொல்லல. அல்லாஹ் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, ஆதம் நபிக்கு எல்லாவற்றின் பேர்களையும் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன பண்றான், ஆதம் நபிக்கு ஒரு செல்வத்தையோ அவர்களுக்கு தேவையான பொருட்களை எதுவுமே கொடுக்கல, அவர்களுக்கு தேவையான கல்வி அறிவை தான் கொடுத்தான். அப்படி கொடுத்து ஆதம் நபியை போய் என்ன சொல்கிறான், வானவர்கள்ட்ட கூப்பிட்டு அல்லாஹ் வந்து வானவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி காட்டி நீங்கள் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வந்து வானவர்கள் சொல்கிறாங்க, இறைவா நீயே தூயவன், நீ எனக்கு கல்வி, நீ எந்த அறிவை எங்களுக்கு கொடுத்துருக்கியோ அதை தவிர எங்களுக்கு வேறு எந்த அறிவும் இல்லை, நீயே வந்து நன்கறிந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக வானவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து ஆதம் நபிட்ட வந்து அல்லாஹ் சொல்கிறான், நீ அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி ஆதம் நபி என்ன பண்ணுறாங்க, வானவர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஆதம் நபிக்கு வானவர்களை சஜிதா செய்ய சொல்கிறான். அப்போ அல்லாஹ் உடனே என்ன பண்ணல, சஜிதா செய்ய சொல்லல, இன்னும் அவர்களுக்கு ஒரு உயர்ந்த கல்வி அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணுறான், ப்ரூவ் பண்ணிட்டு தான் என்ன செய்கிறான், நீங்கள் சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் வந்து அவருடைய அழகுக்காகவோ அவருடைய செல்வத்துக்காகவோ நீங்கள் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லல, அவர்கள் எப்படி கல்வியில் உயர்ந்த தகுதி உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி தான் என்ன செய்ய சொல்கிறான், சஜிதா செய்யக்கூடியவனாக இருக்கான், சஜிதா செய்ய சொல்லக்கூடியவனாக இருக்கான். அப்போது கல்வி அறிவுங்கிறது தான் ஒரு மனிதனை எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுனா தகுதியை வந்து உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்போது கல்வி அறிவை தான் நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் வானவர்கள் எதால் படைக்கப்பட்டாங்க,
படைக்கப்பட்டாங்க? ஒளியால் படைக்கப்பட்டாங்க. ஆனால் ஆதம் நபி எதால் படைக்கப்பட்டாங்க? களிமண்ணால் படைக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க படைப்புகளில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் கல்வியில் யார் உயர்ந்தவர்களாக இருந்தாங்க? ஆதம் நபி தான் உயர்ந்தவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணா? வானவர்களை ஆதம் நபிக்கு சரிதா செய்ய சொன்னான். அப்போது எல்லா இடத்துலையும் கல்வியானது தான் தகுதியில் உயர்த்தக்கூடியதாக இருக்குது. அப்போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம எதை கேட்குறோமோ இல்லையோ கல்வி ஞானத்தை தான் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கல்வியை கேட்டு நம்ம ஈருலகிலும் வெற்றி பெற நன்மக்களாக இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.